அண்ணாமலைக்கு ஃபோன் கால் வந்ததுமே அதிர்ச்சியில் நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே உட்கார என்னங்க என்னாச்சு அப்படின்னு விஜயா ஓடி வராங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ஓடி வராங்க. அப்பா என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு முத்துவும் இங்கே அண்ணாமலையை பார்த்து கேட்கவும் செய்கிறாரு. அண்ணாமலை இங்கே பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் வருதுடா அப்படின்னு சொன்னதுமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது. என்னாச்சு அத்தைக்கு, நல்லா தானே இருந்தாங்க, அன்னைக்கு கூட நல்லா தானே பேசினாங்க அப்படின்னு இங்கே விஜயாவை சொல்ல, சரி முதல்ல போய் நம்ம அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்புறாங்க. மனோஜ் வந்துட்டு அப்பா எனக்கு ஷோரூமில் நிறைய வேலை இருக்குப்பான்னு சொல்ல, நீ இருந்தாலும் இல்லை அந்த ஷோரூம் அப்படி தான் இருக்க போகுது, அதில் ஒன்றும் நடந்துட போகிறதில்ல, ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி முத்து வந்துட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் வந்திருக்கு, முதல்ல போய் நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும், நீங்கள் யார் வந்தாலும் வரலனாலும் நான் போகத்தான் போகிறேன்னு சொல்ல, சரிங்க நானும் கூட வரேன்னு சொல்லி இங்கே விஜயா கிளம்புறாங்க. என்னம்மா இந்த அப்பா சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டாரேன்னு சொல்லி மனோஜ் வந்து இங்கே விஜயா கிட்டே கேட்க விஜயா வந்து சொல்கிறாங்க, டேய் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, இந்த நேரத்தை நாம் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஆமாம் பாட்டி பேரில் கொஞ்சம் இடமும் நிலமும் இருக்குல்ல, அதை யார் பேரில் எழுதி வைக்கிறதுன்னு நாம் இன்றைக்கே முடிவு பண்ணி ஆகணும். உன் பேரில் எழுதி வச்சா நல்லது, அதுக்கு நீ வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அதை நான் மறந்தே போட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீ வந்தால் தாண்டா நல்லது, இல்லைனா அந்த முத்து மீனா பேரில் தான் அங்கே என் அத்தையும் எழுதி வைக்க தயங்க மாட்டாங்க, ஏன்னா அந்த முத்து மேலே தனிப்பட்ட பாசம் எங்கள் அத்தைக்கு இருக்குல்ல அப்படின்னு விஜயாவும் சொல்ல, சரிம்மா அப்போ நானே கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு ரோஹினி மனோஜ்னு எல்லாருமே ரெடி ஆகிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் முத்துவும் காரை வந்துட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து தான் பாட்டியை பார்க்குறதுக்கு தான் சொந்த கிராமத்துக்கே போயிடுறாங்க. பாட்டி அங்கே படுத்திருக்காங்க. ஓடி போய் பாட்டின்னு கட்டி பிடிச்சி அழுகவும் செய்கிறாங்க. முத்து, பாட்டி உனக்கு ஒன்றும் ஆகாது பாட்டி, நீ நல்லா தானே இருக்க, ஹாஸ்பிட்டல் போகலாம் பாட்டி, என்ன பாட்டி பண்ணுது அப்படின்னு சொன்னதுமே எங்கள் பாட்டி கிளம்பி உட்காரேன், பாட்டி உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலையில் கொஞ்சம் மயக்கமாக இருந்தது, கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் பண்ணுனுச்சு, பயந்து போய் அண்ணாமலை கிட்ட சொன்னேன், அண்ணாமலை இப்படி எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையை பார்க்க, நானும் ஏதோ ரொம்ப சீரியஸாக கிடக்கும்னு நினச்சேன், குத்துக்கல்லாட்டம் நல்லா தானே இருக்குது இந்த கிளவி அப்படின்னு நினச்சிட்டு விஜயாவும் நின்றுட்டுருக்காங்க. என்னடி உன் மனசில் ஓடுறதே எனக்கு நல்லாவே கேட்குது, என்ன இன்னும் போய் சேராமல் இப்படியே இருக்காளேன்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு அங்கே பாட்டி கேட்க, ஐயோ அத்தை நான் போய் உங்களை அப்படியெல்லாம் நினைப்பேனான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வந்துட்டீங்க, நான் ஆளு கூப்பிட்றேன், சமைச்சதும் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்ல, பாட்டி நானே சமைக்கிறேன், நீங்கள் மீனாவும் போகிறாங்க, இங்கே வந்து நீ தான் மீனா சமைக்கணுமா அப்படின்னு பாட்டியும் சொல்ல, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி, உங்களுக்கும் வேறு உடம்புக்கு முடியலைல்ல, நானே ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு மீனா கிச்சனுக்குள்ளே போக, அப்போ அவங்க உட்காந்துருக்க அண்ணாமலை, நான் பயந்தே போயிட்டேம்மா, ஏதாச்சும் ரொம்ப முடியாமல் போயிடுமோன்னு, கடைசி காலத்தில் உங்களை தனியாக விட்டுட்டு என்னால் அங்கே நிம்மதியாகவும் இருக்க முடியல, கூட வந்து இருங்கன்னு சொன்னாலும் அங்கே இருக்க இடமும் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, இங்கேயாவது ஏதாவது ஒரு ஆள் வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் ஆளெல்லாம் ரெடி பண்ணிட்டேப்பான்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா முத்து தான் ஏற்கனவே எல்லாத்தையும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு எங்கள் முத்துவே கேட்க, ஆமாண்டா முத்து, நீ ஏற்கனவே நான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண நீ உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அவங்கள ஏற்கனவே இன்னொருத்தவங்க வீட்டில் பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க பாட்டி இப்போ எங்கே அவங்கன்னு சொல்ல, பின்னாடி தாண்டா ஃபோன் பேசுகிறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்ல, இங்கே முத்து மீனா எல்லாருமே பேசிகிட்டு இருந்துட்டு, மீனா தான் சமைக்க போயிட்டாங்களா, பின்னாடியே இங்கே விஜயா ஸ்ருதினு எல்லாருமே போய்ட்றாங்க. அப்போ ரோஹினி பாட்டி பக்கத்தில் வந்து உட்கார மனோஜ் வந்து உட்காடுறாங்க. இதுதான் சரியான நேரம்னு நினச்ச மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே, பாட்டி உங்களுக்கு ஏதோ ஒன்றுனதோ எங்கள் மனோஜ் ரொம்பவே பயந்து போயிட்டார்னு எங்கள் ரோஹினி சொல்ல, அப்படியே இவனை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலேன்னு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, உங்களுக்கு உண்மையிலேயே ஏதோ ஆயிடுச்சுன்னு ரொம்ப பயந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மனோஜ் சொல்கிறாங்க, பாட்டி ஷோரூமில் ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு பாட்டி, நிறைய நட்டமாயிடுச்சு, பணம் எதுவுமே கையில் இல்லாமல் போயிட்டு, இங்கே ஒரு நிலத்தை நீங்கள் கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்களே, பேசாமல் அதோட பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா அதை அடமானம் வச்சு எப்படியாச்சும் அந்த கடனை அடைக்க நான் முயற்சி பண்ணுவேன் பாட்டி அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரோஹினியும் சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி மனோஜ் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது பாட்டி, பணம் எங்கேயுமே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் நர்ஸ் வந்துடுறாங்க. முத்து மீனா எல்லாருமே கிச்சன்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. ரவி ஸ்ருதி எல்லாருமே எங்கள் ஹாலுக்கு அந்த நேரத்துக்கு வரவும் செய்ய, நர்ஸ் வந்ததை பார்த்ததும் மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இங்கே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்ததை பார்த்ததுமே இங்கே ரோஹினிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. ஏன்னா வந்தவங்க வேறு யாரும் இல்லை, அம்மாவுக்கு உடம்பு முடியாதப்போ கூட இருந்து கவனிச்சுக்கிட்டு அதே நர்ஸ் தான் இப்போ இங்கேயும் வந்திருக்காங்க. ஏன்னா முத்துவும் மீனாவுமே ஏற்கனவே அவங்கள வந்து கிறிஷ் வீட்டில் கிறிஷ் பாட்டி கூட பார்த்ததுனால தான் அங்கே ஏற்கனவே அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. அப்போது வந்தவங்க இங்கே ரோஹினியை பார்த்ததும், மேடம் நீங்கள் இங்கே உங்கள் அம்மா பையன் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, என்ன உனக்கு இந்த ரோஹினி ஏற்கனவே தெரியுமா, அவங்க அம்மா பையன்லாம் பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, எனக்கு இவங்களை நல்லாவே தெரியுமே, இவங்க அம்மாவும் இவங்க
அவங்க பையனும் இதோ பக்கத்து ஊர் தான், அவங்கள நாங்கள் தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு முத்து இருக்கும்போதே சொல்லவும் செய்கிறாங்க. ரோஹிணியை பார்த்து இப்படி சொன்னதுமே எல்லாருமே ஷாக் ஆகி கிளம்பி நிற்க, என்ன சொல்கிறமா நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இவங்க அம்மாவும் பையனும் பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போனப்போ என்னை தான் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் கூட நான் தான் அவங்கள போய் பார்த்துட்டுலாம் கூட்டிகிட்டு வந்தலாம் இருந்தேன். இப்போ எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அவங்க அம்மாவுக்கு இதே பிரச்சனை தாமா அப்படின்னு எங்கள் பாட்டியை பார்த்து சொல்ல, எல்லாருமே இங்கே எழுந்து நின்று அந்த ரோஹிணியை பார்க்க நர்ஸ் சொல்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க அம்மா பையனா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் நீங்களும் மறந்துட்டீங்களா? நீங்களும் உங்கள் ஒய்ஃப் கூட ஒரு நாள் அந்த வீட்டுக்கு பார்க்க வந்திருந்தீங்களே, நான் கூட அவங்க அம்மா பக்கத்தில் நின்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே தானே அவங்கள நான் பார்த்தேன், அவங்க தான் இவங்க அம்மாவான்னு சொல்லி கேட்க, என்ன சார் ஒரே ஃபேமிலியாக இருக்கீங்க, இவங்க அம்மா யாருன்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? தெரியாமல் தான் அன்றைக்கி அவங்கள நீங்கள் பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. நர்ஸும் வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி சொன்னதுமே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது. முத்துவும் மீனாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட, சரிம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்கள அனுப்பி வச்சிடறாங்க. உட்காந்துருக்க பாட்டி கிளம்பி நிற்க, அப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்போ தான் பாட்டியும் அங்கே உட்காந்துருக்கவங்க கிளம்புறாங்க. கிளம்பி நின்று, அப்போவே நான் சொன்னல இவளை பார்த்தா ஏற்கனவே ஒரு புள்ள பெத்த உடம்பு மாதிரி இருக்குன்னு, அப்போ நான் சொல்கிறத நீங்கள் யாரும் நம்பலை. ஆனால் இப்போ இவங்க சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ முத்து மீனா இவங்களும் அந்த வீட்டுக்கு போனதை வச்சு பார்க்குறப்போ அப்போது இவளுக்கு ஒரு அம்மாவும் குழந்தையும் இருக்குது, அதுதான் உண்மை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. எங்கள் பாட்டியும் பக்கத்தில் வந்து நின்று, பாட்டி அது இல்லை பாட்டி, அவங்க வேறு யாரோ நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, உண்மையை சொல்லுங்கள் இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி முத்து மீனாவும் நர்ஸை பார்த்து கேட்க, ஆமாம் சார் அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட சொல்கிறாங்க. கிறிஷோட பாட்டி, ஆமாம் கிறிஷோட பாட்டி தான் இவங்க அம்மா அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் சொல்ல, பாத்தியா மீனா எங்கே தொட்டு எங்கே வந்து நிற்கிது பாரு, கிறிஷோட பாட்டி தான் இந்த ரோஹிணியோடைய அம்மாவா, பாத்தியா எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு, குடும்பமே பெரிய ஃப்ராடு அண்டிருக்கும் போலேன்னு சொல்ல, மனோஜ் அந்த அதிர்ச்சியிலேருந்து மேலே முடியாமல் நிற்க உடனே பாட்டி சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஃப்ராடு தானோ, இங்கே மனோஜ் ஏவி விட்டு என் நிலத்தோட பத்திரத்தை வாங்குற அளவுக்கு யோசிக்கிறேன்னா அப்போ நீ இதெல்லாம் செய்யக்கூடியவதாண்டின்னு சொல்ல, என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு கேட்க, கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அங்கிட்டு கிளம்பி போனதுமே இவங்க 2 பேரும் பத்திரத்துக்காக என்கிட்ட அடி போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கடா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்குறதுக்காக ஓடி வந்த மாதிரி தெரியல, என் பத்திரத்தை வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே வந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு பாட்டியும் சொல்ல, இங்கே முத்து மீனா எல்லாருமே மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க. ஃப்ராடு எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படின்னு எங்கள் முத்து வந்துட்டேன். அப்போ அங்கே நின்றுகிட்டு இருக்க ரவி ஸ்ருதி எல்லாருமே, அதை விடுங்க முத்து, ஆனால் இப்போ பாருங்கள் இந்த ரோஹிணி எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு, நல்ல வேளை நம்ம பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்ததுனால நமக்கு உண்மை தெரிஞ்சுது, இல்லைன்னா நமக்கு இந்த உண்மை தெரியாமலே போயிருக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இல்லைங்க இந்த நர்ஸ் வந்ததுனால தாங்க இப்போ நமக்கு உண்மையை தெரிஞ்சுது, இவங்க இல்லைனாலும் நமக்கு விஷயமே தெரியாமல் போயிருக்கும், பாட்டியை நைஸாக பேசி அவங்க கிட்டேருந்து பத்திரத்தை வாங்கணும்னு தான் 2 பேருமே நினச்சிருப்பாங்கன்னு சொல்ல, நான்லாம் அந்த அளவுக்கு யோசிக்காமல் எதுவுமே கொடுக்க மாட்டேன் மீனா அப்படின்னு அங்கே உட்காந்துருக்க பாட்டியும் சொல்ல, அடியே எப்படி இந்த குடும்பத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ண முடியுதே விஜயா, உனக்கு உண்மை தெரியாமல் இருக்காது, உண்மையை சொல்லு, இவளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியான்னு சொல்லி கேட்கா, ஐயோ அத்தை சத்தியமாக எனக்கு இவளை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல, உன் பணத்தாசை தான் எல்லாத்துக்குமே காரணம் விஜயா, நீ பண்ண பாவத்துக்கு தான் இன்னைக்கு உன் பிள்ளை இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா இவங்க ரோஹிணியை பார்த்து முறைக்க, இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்கா, இவளை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே விஜயா அடிக்க கையை உடனே அதுக்கு எங்க பாட்டி சொல்றாங்க, அடிக்கணும்னா உன்னை தாண்டி முதல்ல அடிக்கணும், பணம்னு பணத்தாசை பிடிச்சு அலைஞ்சல, அதுக்கான பலனை நீ தான் அனுபவிக்கணும், நீயும் உன் மகனும் மனோஜும் தான் அனுபவிச்சாகணும், நீயும் உன் பையன் மனோஜும் முத்துக்கு பண்ண பாவத்துக்கு தான் இந்த மாதிரியான தண்டனையெல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுக்க செய்கிறாரு அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லவும் செய்கிறாங்க. ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஏங்க இவ்வளோதே பண்ணிவிட்டு அழுதுட்டு நின்னா மட்டும் எல்லாமே சரியாயிடுவாங்க அப்படின்னு எங்கள் மீனாவும் சொல்ல, நல்லா கேளுங்க மீனா, இந்த வீட்டில் இந்த வரைக்கும் எதுவுமே தெரியாத போல் எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணாங்க, இவங்க நடிப்பை நாமளே ஒரு நிமிஷம் நம்பிட்டோம்ல, இத்தனை வருஷமா இந்த 2 வருஷமா இந்த மனோஜை எப்படி ஏமாத்திட்டு இருக்கார் பாருங்கன்னு சொல்ல, அவனே ஒரு அடிமுட்டால எந்த அளவுக்கு ஏமாத்தலான்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த ரோஹிணி, அப்போ எல்லாமே பண்ணதானே செய்யும் அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்லி திட்டுறாங்க. இப்போ என்னதான் பாட்டி இதுக்கு பண்ணுறது, இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு இந்த வீட்டில் இன்னும் எத்தனை நாளைக்கு பாட்டி இருக்க முடியும், இதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே எப்படி பாட்டி இவங்களை இருக்க வைக்க முடியும், இனி என்னென்ன விஷயங்களை செய்யாத, ஒருவேளை தூங்கும்போது தலையில் கல்லை தூக்கி போட்டாலும் கொண்டுன்னு சொல்லும்போது மனோஜ் பயந்து போய் நிற்க, அதை பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் ரோஹிணி, இல்லை நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்ல அன்றைக்கி சூடை ஏற்றி சத்தியம் பண்ணினேன், ஆனால் நீ இன்றைக்கி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்க அங்கே ஸ்ருதியிலேருந்து எல்லாருமே திட்டவும் செய்ய, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்கள் முத்துவும் கேட்குறாங்க. டேய் மனோஜ், உன்னால் இங்கே ரோஹிணியை ஏற்றுக்க முடியுமா, ரோஹிணியுடைய மகனையும் ஏற்றுக்கிட்டு உன்னால் வாழ முடியுமா அப்படின்னு சொல்ல, அது கனவுல கூட நடக்காது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ என் பையன் வாழவும் விட மாட்டேன், என் பையனுக்கு நீ என்ன வாழ்க்கை அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஏமாத்துக்காரி நீ என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க விஜயா சத்தம் போட, நீ நிறுத்து, வாழ போகிறது மனோஜ், அவங்க கையில் தான் எல்லா முடிவும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜயா மனோஜை பார்க்குறாங்க.
மனோஜும் விஜயாவை பார்த்துட்டே நிற்கிறாங்க. உன்னை தானடா கேட்குறாங்க பாட்டி, நீ எதுக்கு அம்மாவை பார்க்குற, பதில சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லி திட்டும் போது எனக்கு தெரியும் மனோஜ் என்ன முடிவெடுப்பார்னு. அவங்க நிச்சயமாக ஒரு அம்மா பேச்சை தான் கேட்பாருன்னு இங்கே வந்துட்டு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. உடனே மனோஜ் தான் பாட்டியை பார்த்து சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை பார்த்து என்னை ஏமாத்தின இவளை என்னால் ஏற்றுக்க முடியாது பாட்டி. இனி ஒரு நிமிஷம் கூட என்னால் இவ கூட வாழ முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் விஜயாவுக்கு சந்தோஷமே கிடைக்குது. உடனே அண்ணாமலையும் விஜயாவை பார்க்க பாட்டி விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க, இதில் சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்லை விஜயா. உன் பையனுடைய வாழ்க்கை உன்னால் வீணாக போச்சுன்னு நினச்சி வருத்தப்படணும். அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. என்ன இவ பெரிய பணக்காரியும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் மனோஜ் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ அவளுடைய சொந்த பந்தம்னு எல்லாமே நீ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நீ மொத்தமாக அவளை இங்கே மனோஜ் வாயிலேருந்தே வேண்டான்னு சொல்லி விரட்டி விடுற அளவுக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். இனி உன் பிள்ளை வாழ்க்கையை கொஞ்சமாவது யோசிச்சு பாருன்னு சொல்ல, இனிமே என்னத்த அவனுக்கு கவலை, நான் பெரிய இடத்துல அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு சொல்ல மனோஜ் எதுவுமே பேசாமல் நிற்க, அதுக்கு விஜயாவும் இந்த மாதிரியான எண்ணத்தில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க. உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டி இங்கே ரோஹிணியை பார்த்து சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக தான் உன் பெத்த அம்மாவையும் நீ பெத்த மகனையும் விட்டுட்டு வந்தியா? எப்போதுமே அம்மா பேச்சு கேட்குறவன் நல்ல மகனாகவும் இருக்க மாட்டான், நல்ல புருஷனாகவும் இருக்க மாட்டான். அவன் அம்மாவுக்கு நல்ல மகனாகவும் இல்லை, உனக்கு நல்ல புருஷனாகவும் இல்லை. இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் உன் மகனை விட்டு விலகி வந்தியா? இங்கே பாரு ரோஹிணி, நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். பெத்த மகன் நீ உன் மகனை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கன்னு உனக்கு இப்போ தெரியாது. அவன் வளர்ந்த பிறகுதான் அந்த காயங்கள் வலிகள் அவன் எந்த அளவுக்கு ஆட்டி படைக்குதுன்றதை அப்போ நீ பார்ப்ப. நீ உன் மகனுக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்லிடுறாங்க. இப்போ முத்து, மீனா, அண்ணாமலைன்னு எல்லாரும் அதிர்ந்து போக விஜயா, மனோஜ் இவங்க எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லைன்னு தெளிவாகவும் நிற்க, பாட்டியும் வந்துட்டு இந்த விஷயத்தில் இனி நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. மனோஜ் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ ஏமாத்தினது அதை விட பெரிய தப்புன்னு எங்கள் பாட்டி சொல்லவும் செய்கிறாங்க. பாட்டி, இந்த மாதிரி பித்தலாட்டத்தை நான் யார்கிட்டையும் எந்த வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அம்மா மாதிரி ஒரு முட்டாள், மனோஜ் மாதிரி ஒரு ஏமாளி, இவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருக்க தானே செய்வாங்கன்னு இங்கே முத்துவும் திட்டிட்டு இருக்காங்க. பார்த்தாதுக்கு ரோஹிணி எல்லாரும் முன்னாடியும் சிக்கி இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. பத்திரத்தை நைஸாக பேசி வாங்கிட்டு போகலான்னு ஓடோடி வந்த மனோஜ் ரோஹிணிக்கு பெரிய இடியே இங்கே விழுந்திருக்கு.